கூட மரியாதையே கிடையாது. நாட்டை முன்னேற்றணும் முன்னேற்றணும் மேடையெல்லாம் பேசுறாங்க. இங்க இருந்து போனவங்க தான் இந்த நாட்டையே ஆடுறாங்க. நானும் இங்க அடிக்கடி வந்துட்டு தான் போறேன், ஒரு முன்னேற்றத்தையும் காணும். என்ன மிஸ்டர், ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. என்ன முன்னேற்றத்தை நீ இங்க எதிர்பார்க்கிற? மிஸ்டர், தவறு செஞ்சவன் தன்னை பத்தி சிந்திச்சு திருந்தணும்னா ஒரு முறை சிறைச்சாலைக்கு வந்துதான் ஆகணும். சிறையை சுத்தி ஏன் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? ஜெயில்ல மட்டுமா, கோவில்ல கூட தான் பெரிய மதில் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. அது ஏன்? மனிதனுக்கு கோயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஆமா. மனுஷன் ஆண்டவனை பத்தி கோவில்ல சிந்திக்கிறான், ஜெயில தன்னை பத்தி சிந்திக்கிறான். இதுக்கு இடையூறா வெளியில இருக்கிற ஆசா பாசங்கள் எங்கே உள்ளே வந்து சிந்தனையை தடுத்து அமைதியை கெடுத்துருமோன்னு பயந்துதான் கோவில்லையும் ஜெயிலையும் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதான்னு அப்படி படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாக்குறேன். பாரு பாரு. என்ன சிகரெட் பாது? நான் இப்பவும் கோல்ட் பிளாக் சிகரெட் தான் பிடிக்கிறது. ஆனா பரவாயில்ல, என்ன சிகரெட்டா இருந்தா நான் ஒண்ணே ஒண்ணு கூட. சிகரெட் வேணுமா? ஆமா. ஜெயில வந்து சிகரெட் கேக்குறியா? என்னப்பா நீ இன்னும் 9 சிகரெட் பாக்கி வச்சிருப்ப, ஒண்ணே ஒண்ணு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடும். ஒண்ணே ஒண்ணுதானே வேணும். ஆமா. ஏய், என்கிட்டயே சிகரெட் திருடிட்டியா? எந்திரா. என்னப்பா, என்ன தண்டனை கிடைச்சது? என்னையா பெரிய குத்தம் பண்ணிட்டேன்? நல்ல உலகையா அது. என்னப்பா பேசுற? திருடினா தண்டனை கொடுக்காம இருப்பாங்களா? ஆமா, ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய அநியாயம் பாரு. திருட்டான் திருட்டு. 10 சிகரெட் தேவைக்கு மேல வச்சிருந்தான். ஒன்றே ஒண்ணு கேட்டேன், குடுக்கறா எடுத்துக்கிட்டேன். இது திருட்டா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? தேவைக்கு மேல வச்சிருந்தான், கேட்டேன், குடுக்கல, எடுத்துக்கிட்டேன். இது திருட்டா? நீயே சொல்லு. ஏண்டா பென்சில திருடியா? இல்லம்மா, சோமு 3 பென்சில் வச்சிருந்தா, ஒன்னு கேட்டேன், குடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படிமா திருட்டாகும்? ரத்னம். ஏய், உன் பேரு ரத்னம் தானே? ஆமா. அது உனக்கு எப்படி? என்ன உனக்கு தெரியல? நான் தானே ராமு. ராமு 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 ராமு. அம்மா தங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இப்பதான் உனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ராமு, என்ன மன்னிச்சிருப்பா. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா, நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்த சொல்லுப்பா. ராமு, இன்னமும் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லு ராமு, சொல்லுப்பா. ரத்னம், நீ எங்களை விட்டு பிரிஞ்சதும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவையும் பொன்னியையும் காப்பாத்தினேன். பொன்னி பெரியவளானதும் நான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தேன். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே பொன்னியின் வாழ்க்கையில நடக்க கூடாதது நடந்துருச்சு. பொன்னி, 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 என்னம்மா என்னம்மா? ஐயோ, பொன்னியை கெடுத்த அந்த கொடியவன் செத்திருந்தா என் மனசு எவ்வளவோ சாந்தி அடைச்சிருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம அருமை பொன்னி அவமானம் தாங்காம தன்னையே அழிச்சுக்கிட்டு தன் மேல இருந்த கரையை போக்கிக்கிட்டான். நான் கூண்டுல நின்னு எதுவுமே பேச முடியாத ஊமை ஆயிட்டேன். பொன்னியுடைய மானத்தை காப்பாத்தத்தான் நான் அவனை வெட்ட போனேங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியமும் கிடையாது. பணபலமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளியாக்கி எனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு.
நம்ம குடும்பத்தை வாழ வைக்க நேர்மையா உழைச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்போ அம்மாவையும் அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து 2.5 வருஷம் தண்டனையே அனுபவிச்சுட்டேன். அம்மா சின்ன வயசுல உங்களை விட்டு பிரிஞ்ச தவிர நான் இப்பதான் அப்பா உணர்றேன். என்ன மன்னிச்சு. நீ என்ன மன்னிச்சாலும் அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டேன். பைத்தியக்காரா, உன்னை பெத்த தாயிடாங்க. ராமு, ராமு, இந்த கொடுமையெல்லாம் அம்மா எப்படி தாங்கிக்கிட்டார்? அவங்க எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட இருந்து 6 மாசமா கடிதமே வரல. ஆனா நீ என்னவோ சென்னைக்கு போயிருக்கிறதா யாரோ சொல்லி அம்மா உன்னை தேடி அங்க போயிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. ஆமா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? என் வாழ்க்கையே விசித்திரமாயிடுச்சு. உள்ள 6 மாசம், வெளியில 6 மாசம், இப்படியே நான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த மனமாற்றத்திலிருந்து நீ இன்னும் திருந்தலையா? ரத்னம், நீ ஒரு திருடங்கிறத கேட்கவே மனசு துடிக்குதா? அடுத்தவன் சொத்தை திருடுறது பாவம்னு உனக்கு இன்னும் தெரியலையா? பாவமாவது புண்ணியமாவது தங்கைய கெடுத்து நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தானே, அவன் பாவ புண்ணியத்தை பார்த்தானா? நீ என்ன தவறு பண்ணின? உனக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு? ராமு, நம்ம அம்மா கடவுளை பத்தி நினைக்காத நேரம் உண்டா? அவங்க ஏன் வளர்த்த மகனையும் பெத்த மகனையும் விட்டுட்டு இப்படி அலையறாங்க? இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா சகல வசதிகளை அனுபவிக்க எதையுமே செய்ய தயாராயிடுறான். அங்க அவன் பாவ புண்ணியத்தை பார்க்கறதே இல்ல. டேய், பயந்தவனுக்கு தாண்டா பாவமும் புண்ணியமும். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உன்னை சந்திச்சேன். ஆனா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. உனக்கு இன்னும் உலகம் புரியல. போதும்டா, அதுக்கு விளக்க சொல்லி இன்னும் என் மனசை புண்ணாக்கிறாங்க. சரி சரி, என்ன மன்னிச்சிருப்பா. இப்படி எல்லாம் இனிமே பேச மாட்டேன். போதுமா? ரத்னம், இனிமேலாவது நீ என்னை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டேன். சாவு ஒண்ணுதான் நம்ம பிரிக்கும். சுத்தி சுத்தி சம்பாரின்னா இப்படி ஆட்டுக்கல்ல சுத்தி சம்பாரின்னு சொன்னான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. ஏடா சத்தா, நம்ம வெங்கல கடையில ஆன பூந்த மாதிரி. ஏண்டா முருங்கக்கா? ஆயா சரக்கு. ஏய்யா சக்கரவர்த்தி, இந்த இட்லி மாவு நன்னா இருக்கப்படாதோ? பரலாமே. இட்லி ஒரே கல்லு மாதிரி என்ன இருக்கு? அட பாடி, 6 மாசமா நான் ஆட்டுன்னு ஆட்டி கல்லு தேஞ்சு நானும் தேஞ்சு போயிட்டேன். இனிமே உன்னத்தாய உரல்ல போட்டு ஆட்டணும். அட பாவி சண்டாடா, அட பால் பயல, நீ அரைச்ச இட்லியால என் மண்டைய உடைச்சு விட்டாடா ஒருத்தன். சபாஷ் சபாஷ், பலே பலே. ஆஹா, 6 மாசமா நான் பட்ட பாட்டுக்கு இன்னைக்கு தான் பலனே கிடைச்சிருக்குது. யோ, எவன் அவன் உன் மண்டைய உடைச்சவன்? சீக்கிரம் சொல்லியா. அவனுக்கு என் கையால எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு சர்பத் பண்ணி கொடுக்கணும். அட அயோக்கிய பயல. என்ன சொன்ன? டேய், உன் 6 மாச பையன் தீர்ந்து போச்சு. போட வெளியே. போற போற. விடுதலை விடுதலை. பசிக்குதுடா, எங்கேயாவது போய் எனக்கா திம்புவான். ஆமா, நீ 5 ரூபாய் வச்சிருந்தீங்க. நான் வச்சிருந்த 5 ரூபாயா? பாத்தியா? என்னது? எங்கடா பணம்? என்னடா ரூபா? என் மேல ஒருத்த மோதினான்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல மோதினா? ஆமா, அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு எப்படா தெரியும் உனக்கு? இது அவனுடைய பர்ஸ்டா. பாவி, என்னடா இது? 50 ரூபா. என் மேல மோதினான்ல, அவனுக்கு 5 ரூபா லாபம், எனக்கு 45 ரூபா லாபம். சிச்சி, என்னடா பழப்பு? கேவலமான பழப்பு. இதுதான்டா சுகமான பழப்பு. பட்டணத்துல இப்படித்தான் வாழணும். 24 மணி நேரமும் மனுஷன் பணம் பணம்னு அலையறான். மேல படுற காத்து கூட பணம் பணம் சவுண்ட் எழுப்பும். ஏண்டா, நம்ம அம்மாவை தேடி நம்ம மெட்ராஸ் வந்திருக்கிறோம். தேடத்தாண்டா போறோம். அது கூட மெட்ராஸ் சுத்தி பார்ப்போம். ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? அது ஒண்ணு தாண்டா குறைச்சல். எடுத்துப்போண்டா, வாடா. இல்லப்பா ரத்னம், இவ்வளவு பெரிய பட்டணத்துல நம்ம அம்மாவை எப்படிடா தேடி கண்டுபிடிக்க போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, ராத்திரி எங்க தங்க போறோம்? கவலைப்படாத, ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து தங்கினா போச்சு. ஹோட்டல தங்கினா அப்புறம் பாசல்தான் மா வரைக்க வேண்டியதுதான். என்னடா அது? உன்னை எப்ப வெளியே விட்டாங்க? இவர் யாரு? பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. இவர் எப்படி உன்னோட? இவர் பேர் ராவு, எங்க அண்ணன். அதான் சக்கரவர்த்தி, இந்த பட்டணத்துக்கே ராஜா. ஆமா, பவர் இல்லாத ராஜா. ஏங்க, இங்க நாங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு எங்க கிடைக்குமா? தங்குறது தானே சொல்றேன். முதல்ல திங்கிறதுக்கு போடும். என்னடே, அவர் கேட்டுட்டே இருக்கா, நீ வேலை பேசாம போயிட்டே இருக்கியா? இருடா, பட்டணத்துல காசு கொடுக்காம அனுபவிக்கிற இடம் இது ஒண்ணுதான், கடற்கரை. இங்க பாடுறா. சரி சரி,
வீடு காட்டியா வா காட்டுறேன். எங்கடா? மங்கம்மா பேட்டையில. மங்கம்மா பேட்டியா? யாரா மங்கம்மா? ஆமாண்டா, நான் தான் ராணி மங்கம்மா. உங்க பட்டாக்கத்தி பரமசிவம் இருக்கானே, அவன மாதிரி அல்டாப்புலடா. கையில காசு இல்லாம கடையில வந்து கலாட்டாவா பண்ற காலிப்பயல. மங்கம்மா, நீ நேத்து பிறந்த தக்காளி புடவை கட்டிருக்க மரியாதையா பாக்குறேன் இல்ல? சோதா பயல, நீயும் உன் பட்டாக்கத்தியும் ஓசி சோத்த தின்னே உடம்ப வளர்க்குறீங்களே, வெக்கமா இல்ல? மங்கம்மா, எங்க பட்டாக்கத்தி இப்படி பேசின உடம்பு தோலை உரிச்சிருவன், ஜாக்கிரதை. ஏண்டா டேய், உனக்கும் உன் பட்டாக்கத்திக்கும் தோலை உரிக்கிறது தான் தொழிலா? மங்கம்மா, என்ன என்ன நினைச்சுக்கிட்ட? போட்டா, உனக்கு மட்டும்தான் மீசை இருக்கா? என் வீட்டு பூனைக்குட்டிக்கு தான் மீசை இருக்கு. மங்கம்மா, அடி மாறி மகமாயி, ஏண்டா கையில வளையல் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வாடா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். அதுதான் மங்கம்மா. அது பொம்பளையா? அது ஏண்டா ஆம்பளையா பின்ன புடவை கட்டி பூ வைப்பான் தலையில? ஏண்டா இந்த பொம்பளைனா இவ்வளவு தைரியமா? ஐயோ, மங்கம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அங்க பாரு, பொதி மாடு மாதிரி சும்மா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். பொன பெரட்டு பெரட்டுது. இனிமே இந்த பேட்டை பக்கம் வந்த தொலைச்சு விடுவேன். தொலைச்சு போடா. பாத்தீங்களா, இதுதான்ப்பா நம்ம குடியிருக்க போற அரண்மனை. என்னப்பா ஒரே இருட்டா இருக்க? இங்க லைட்ட போடுறேன். சுவிட்ச போடுற லைட் எரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் வேலை இருக்கு. பாத்தியா, இது ஒரு மாதிரியான வீடு. மாதிரியான வீடுன்னா மண்டைய புழக்கிற வீடா? ஓடு விழுதப்பா? ஓடு தானப்பா விழுந்துச்சு, வீடு விழுவுதிய. எதுக்கு? ராத்திரி நேரத்துல படுக்கும் போது தலகாணிய தலைக்கு மேல வச்சு படுக்கிறது நமக்கு நல்லது. மனுஷன் இந்த வீட்டுல குடியிருப்பான்? சீச்சி. ஏன்பா, நமக்கு முன்னாடியே ஒரு குடுத்தனம் இருக்காப்புல இருக்க. 2 குடுத்தனமா இங்க குடியிருந்துட்டு போறது? நாயோடையா? ஒரு சகோதர மாச்சு தானே. பேய் மாதிரி பொண்டாட்டியோட குடுத்தனம் பண்றா இந்த தெருவுல. நாயோட இருந்தா என்ன? அப்படி சொல்றா சக்கரவர்த்தி. வாங்கம்மா மங்கம்மா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? ஏம்மா, இந்த நாயோட நாங்க குடுத்தனம் இருக்கணும்? குடியிருந்தா என்ன கட்டு போச்சான்? பாவம், வாயில்லா ஜீவன். ஆனால் கடிக்கும், அதுதான் பயப்படுறான். அது கடிக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே. சாதாரண நாய் இல்ல. அதுவும் பெங்களா வாசம், பட்டு மெத்த, பாக்கெட் பாக்கெட்டா பிஸ்கட், கார் சவாரி, பீச் காத்து, இப்படி எல்லாம் அனுபவிச்ச நாய் தான். நன்றி கட்ட பசங்க. வயசானதும் அடிச்சு விரட்டிட்டாங்க. இப்போ நான் தான் வீட கொடுத்து காப்பாத்திட்டு பாருங்க. இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு வயசானாலே அடிச்சு விரட்டுறாங்க. நான் ஏமாத்துறான். சும்மா சொல்லக்கூடாது. ராஜா குட்டி போன வாரம் ஒரு ஆளை கடிச்சிட்டு இந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இது சாகாம இருக்கணுமே. ஏமங்கம்மா, வாடகை விஷயம் எல்லாம் எப்படி? எல்லாம் மாமூல் கண்டிஷன் தான். தலை தூக்கி உட்கார்ந்து மாசம் 30 ரூபாய் வாடகை, 2 மாசம் அட்வான்ஸ். வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு குடியிருக்க இவ்வளவு கண்டிஷனா? சக்கரவர்த்தி, இந்த ஆள ரொம்ப அதிகமா பேசுறான். வாய கோணி விஷயால தச்சிருவேன்னு சொல்லு. தையக்கூலி தரமாட்டாமா? சும்மா இருக்கப்பா.
மத்த கண்டிஷன்லாம் எப்படி மங்கம்மா? வாடகைக்கு ரசீது இல்ல, வாசலுக்கு படி இல்ல, மழை பெஞ்சா கூரை இல்ல, மூட்டை பூச்சி கடினால தூக்கமே இல்ல. அப்படி எப்படின்னு புகார் செய்யக்கூடாது. மங்கம்மா கடையில தான் சாமான் சட்டெல்லாம் வாங்கணும். என் கடையில தான் நாஸ்தா பண்ணணும். அக்கம் பக்கத்துல தூரம் போய் பால் வாங்க கூடாது. மங்கம்மா மாட்டு பாலையே தான் குடிக்கணும். கண்டிஷன் இவ்வளவு தானா? வேற ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன். நான் என்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ண சொல்றேனோ அந்த நிமிஷமே ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். இல்ல என்ன பத்திரகாளியா மாறிடுவேன். இந்த அட்வான்ஸ். டேய் சக்கரவர்த்தி, உன் மூஞ்சிக்காக தான் வீட்டை விட்டுருக்கேன். ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல. என் மூஞ்சி காணாம போகும். ஜாக்கிரதை. வேண்டிதான் நடைய பாரு. சொந்த வீட்டுல கூட இப்படி நடக்கிறேன்னா அப்புறம் எப்படி? எல்லாம் வாயிலுக்கு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பெரிய வீடு, இதுக்காக இஷ்டப்படி பேசுறா, 1000 கண்டிஷன் போடுறா, போடுறாங்க. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வர்றா போறான்ற? எல்லாம் இதனாலதான். ராமு கொடுத்த அட்வான்ஸ் போனா போகுது. இந்த வீடு நமக்கு வேண்டாம், வா போலாம். நம்பாதே நம்பாதே, அவன் பேச்ச நம்பாதே. உன் மனசை மாத்தி ஹோட்டலுக்கு கூட்டி போலான்னு பாக்குறான். அங்க போன வாசுந்திதான் 6 மாசத்துக்கு மாவாட்ட வேண்டியதுதான். அனுபவத்தை நான் சொல்றேன். நல்ல பிள்ளைகளா லட்சணமா காலையில எழுந்த உடனே என்ன வேலைக்கு போகலாம், எப்படி வாழ்க்கை நடத்தலாங்கிறத யோசனை பண்ணி, பாத்தியா கட்டில இருக்குது, அதை சரியா போட்டு நாயை வெளியே விடு, நீ மேல படு, உருப்பிடு, இல்ல லோல் படு. ஐயோ ஒழுங்கு விடியக்கூடாது, உடனே புறப்பட்டுருவானே. துரு 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 துருன்னு இப்படி இறக்கு 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 மெல்ல. பாடி எப்படி என்ன கவலையா இருக்கிற? அந்த பையன் இன்னும் உருப்பிடலன்னா எப்படி உருப்பிடுவான்? பரம்பரை பரம்பரையா பழையாண்டவர் கோயில்ல பால் காவடி தூக்கணும் போய் திடீர்னு மாதா கோயில்ல மண்டி போட்டு சிலுவை போட்டுலாம் போடுவானா? புளியோதரையா தின்னு பழகினவன் பிரியாணி திம்மானா? சாவுக்கு சங்கூதன பயில போய் சங்கீதத்தை கூப்பிட்டா கச்சேரி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். சொல்லிட்டே இருக்க, ஏன்பா கவலையா இருக்கிற? உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம மங்கம்மா கடை சைக்கிள் பிச்சால அது உனக்குதான், இனிமே நீதான் ஓட்டலாம். நீங்க வாங்க வாங்க. என்னையா புதுக்குடி? பின்ன இவரு பரம்பரை குடியா? வாய மூடுற. யோ, கடையில போட்ட ஸ்பெஷல் நாஸ்தா கொண்டு வந்திருக்கேன். இடியாப்பாவும் அணுகுண்டும். அந்தாளுங்க அல்டாப்பு நாஸ்தா பண்ணாம போயிட்டானா? மங்கம்மா அவன் என் தம்பி, கொஞ்சம் அதிகமா தான் பேசுவான், செய்யக்கூடாத காரியத்தை தான் செய்வான். ஆனா மனசால ரொம்ப நல்லவன். ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கவே மாட்டான். பய கொஞ்சம் விரைச்ச மாதிரி தான் இருக்கான். எங்கிட்ட விடையா 4 தட்டு தட்டி குனிய வைக்கிறேன், கவலைப்படாத. வா தாத்தா வா, இதுதான் என் தாத்தா. வாங்க உட்காருங்க. முடிஞ்சா உட்காருங்க, முடியலன்னா படுத்துக்கிட்டு இருமுங்க. கொடுத்தணும் தெரியுமா? தம்பி வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? ரொம்ப பிரமாதம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சோமோ அப்ப வச்சதுதான் தலையில கைய. எந்த நேரத்துல எது விழுமோ? ஏயா பெரியவர, இந்த ஒற்றையெல்லாம் கொஞ்சம் அடிச்சாருன்னா. டேய், அதுலதான் வீடே நிக்குது. ஒட்டடையிலயா கட்டளை நிக்குது? தம்பி மங்கம்மா என் மக வயித்து பேத்தி நேத்து ராத்திரி எல்லாம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் துடுக்கான பொண்ணு, அனுசரிச்சு நடந்துகிட்டா தங்கமான பொண்ணப்பா. அனுசரிச்சு நடக்கிறத பத்தி இந்த ஆள்கிட்ட சொல்றாயா? சும்மா இருக்க மாட்டேன். ஏயா சும்மா நிக்கிற? நாஸ்தாவை தின்னுட்டு வேலைக்கு போ. வா தாத்தா போலாம். மிஸ்டர் பேப்பர், அடடே நீங்களா? நாங்களேதான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஜெயிலுக்கு அனுப்பிச்சோமே, என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறீங்களா? மேடம், உங்க அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே நேரா வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருப்பேன். இதுக்கு என்ன நன்றி கின்றீங்களா? சின்ன வயசுல நான் விட்டு பிரிஞ்ச என்னுடைய அண்ணனை ஜெயில சந்திச்சேன். என்னுடைய குடும்ப நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணாத்தான் இருக்கோம். ஆமா, நீங்க எங்க இப்படி? என்ன பண்றது, காரு ரிப்பேர். இந்த மாதிரி சமயத்துலதான் காரு ரிப்பேர் ஆகும். நான் இருக்க பயமே. பிளீஸ். ஓகே மிஸ் மாலா, காரை ரிப்பேர் பண்ணியாச்சு, நீங்க தாராளமா கிளம்பலாம். Thank you. ஆமா, திருடினா தான் ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, ஹெல்ப் பண்ணா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? இல்ல இல்ல. மாலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். ஆமா, இவன் யாரு? இவர் யாருங்கிறது இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சொன்னீங்களே அது சொல்லிடுங்க. அதான் நம்ம மேரேஜ் விஷயம். பாம்பே மெயில்ல நீங்க ஒரு திருடன் அனுப்பிச்சிருந்தீங்களே, அவர்கிட்ட இருந்து காப்பாத்துனது இவர்தான். மாலா, நான் கேட்டதுக்கு பதில் என்ன மிஸ்டர் இது? அவங்க பதில்ல இருந்தே புரியலையா? மேரேஜ் விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓஹோ, நீதான் அந்த திருடனா? நான் திருட, நீங்க அயோக்கியம். You shut up. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாய். Bye.